வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நேற்றும் சொல்லியிருந்தோம். நேற்றுக்கான எபிசோடில் யாருமே ஜாயின் பண்ணல போல் பெருசாக. இந்த எபிசோட்லேயும் அதே மாதிரி தான் சேம். டெலகிராம் லிங்க் எல்லாம் கொடுக்குறோம். அதில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வேறு கொடுக்குறாங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா பார்த்துக்கலாம் எல்லா எபிசோடும். டெவில் கேங்கின் தலைவியை டெல்லியில் பார்த்த பிரம்மா அதிர்ச்சியானார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தவர் அவளின் அருகில் காரை நிறுத்தினார். ஹலோ மேடம், உங்களுக்கு லிஃப்ட் ஏதாவது தேவைப்படுமா? பிரம்மா கேட்க தலைவி திடுக்கிட்டு அவரை பார்த்தாள். அதற்குள் காரை விட்டு இறங்கியவர், மேடம், எனக்கு உங்களை ஏற்கனவே தெரியும். நீங்க டெவில் கேங்கோட தலைவி வசுந்தரா தானே? அநேகமா இங்க யாரையோ தேடி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று பிரம்மா தன்னை ரொம்பவே பணிவாக காட்டிக்கொண்டார். யார் நீங்க? எதுக்காக நான் அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்? தலைவி கலங்கிய கண்களை துடைத்து கொண்டே கேட்க, முதல்ல நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேரு பிரம்மா. நான் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டில வேலை பார்க்குறேன். என்னோட ஃப்ரெண்டு ஹரிஷ் மூலமா எனக்கு உங்களுக்கு தெரியும் என அவர் தூண்டிலை கவனமாக வீசினார். ஹரிஷின் பெயரை கேட்டதும் அவள் கண்களில் ஒரு மின்னல் வெட்டியதை நோட் செய்தவர் தூண்டிலை சரியான திசையில்தான் வீசியிருக்கிறோம் என்பதை உணர்ந்தார். ஆனால் வசுந்தரா அவரை முழுதாக நம்பவில்லை. அவருக்கும் ஹரிஷுக்குமான வயது வித்தியாசம் அவளை யோசிக்க வைத்தது. அதுக்காக ரோட்ல யாரை பார்த்தாலும் நீங்க இப்படிதான் ஹெல்ப் பண்ண போயிருவீங்களா? அவள் கிண்டலாக கேட்க, அப்போதும் பிரம்மா வெட்கமில்லாமல் சிரித்தார். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஹரிஷ் ரொம்ப நல்லவன். யாருக்காவது ஹெல்ப் தேவைப்பட்டா அவன் தயங்காம செய்வான். அப்படி இருக்கும்போது நீங்க அவனுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால என்னால கண்டுக்காம போக முடியல என்று வார்த்தைகளில் சர்க்கரை தடவி பேசினார். உண்மையில் அவர் வசுந்தராவின் வாழ்க்கையை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படவில்லை. அவள் மூலமாக ஹரிஷுக்கு ஏதாவது சிக்கலை கொண்டு வர முடியுமா என்றுதான் கணக்கு போட்டார். அவர் தனது உண்மையான நோக்கத்தை மறைத்து வசுந்தராவுக்கு உதவிக்கரம் நீட்டுவது போல நடித்தார். அப்போதைக்கு வேறு வழியில்லாத வசுந்தராவும் ஒரு பயத்துடன் அதை ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய தூண்டிலில் மீன் மாட்டிக்கொண்டதை உணர்ந்த பிரம்மா அடுத்தடுத்த காய்களை மெதுவாக நகர்த்த ஆரம்பித்தார். இப்போவாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு என்கிட்ட சொல்லலாமே? அவர் சிரிப்பு மாறாமல் கேட்க வசுந்தரா சுற்றி இருப்பவர்களின் முகங்களை பார்த்தாள். அவர்கள் சோர்ந்து போய் காணப்பட்டார்கள். இப்போது பிரம்மாவை நம்புவதை தவிர தனக்கு வேறு சாய்ஸ் இல்லை என்பதை உணர்ந்தவள், உண்மையை சொல்லணும்னா நீங்க சொல்ற அந்த ஹரிஷை தேடித்தான் நாங்க இங்க வந்தோம். ஏன்னா நாங்க படுற துன்பத்துக்கு அவரால் தான் தீர்வு கொடுக்க முடியும். எங்களோட விருப்பமே இல்லாம எங்க அமைப்புல சில மாத்திரைகளை கொடுப்பாங்க. அது எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தீய மாத்திரைகள். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க மாத்து மருந்து எடுத்துக்கலன்னா இங்க இருக்கிற எல்லாரோட உயிருக்குமே ஆபத்து. ஹரிஷால மட்டும்தான் இதுக்கான ஹெர்பல் மெடிசனை தயாரிக்க முடியும் என்று தன் மனதில் இருந்த கவலையை அவரிடம் எக்ஸ்பிளைன் செய்தாள். அவள் சொன்னதை கேட்ட பிரம்மா நெற்றியை தேய்த்தபடி யோசனையில் ஆழ்ந்தார். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஹரிஷ் இங்க காலேஜில் தான் இருந்தான். இப்பதான் சென்னையில ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி கிளம்பி போனான். ஹரிஷ் பற்றி எல்லாம் தெரிந்தது போல் அவர் பேச வசுந்தராவுக்கும் அவர் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. என்கிட்ட ஒரு கார் இருக்கு, நான் வேணா உங்களை சென்னையில இருக்கிற ஹரிஷோட லேபுக்கு கூட்டிட்டு போகட்டுமா? கண்டிப்பா அவன் அங்கதான் இருப்பான் என பிரம்மா சொன்னதும் அவள் உடனடியாக தலையசைத்தாள். ஹரிஷுக்கு டெவில் கேங், மிரியட்ஸ் மற்றும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் என 3 முக்கியமான அமைப்புகளுடன் தொடர்பு இருப்பதாக எக்ஸ்பர்ட்டுகளின் வட்டாரத்தில் வதந்திகள் பரவியிருந்தன. அதைவிட முக்கியமாக புதிதாக தொடங்கி பிரபலமான ரேடியன்ஸுக்கும் அவனுக்கும் ஏதோ பெரிய சம்பந்தம் இருப்பதாக கூறினார்கள். இப்போது அந்த வதந்திகளை விட வசுந்தரா ஹரிஷின் மீது காட்டும் ஆர்வம்தான் பிரம்மாவிற்கு சுவாரஸ்யமாக இருந்தது. அப்புறம் என்ன, எல்லாரும் கார்ல ஏறுங்க என்றபடி அவர் வசுந்தராவுக்காக கார் கதவை திறக்க அவள் தன் பின்னால் இருந்த ஆட்களை பார்த்து தலையசைத்தாள். அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் எல்லோரும் காருக்குள் குவிந்தனர். இதற்கிடையில் ஹரிஷின் லேபில் இருந்த சைமன் ஹரிஷை சீக்கிரமாக கிளம்ப சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தான். நான் என்னோட எமர்ஜென்சி ஒர்க்ஸை முடிச்சுட்டு தான் வர முடியும். பதிலுக்கு ஹரிஷ் கூற, நாம் அங்கே போறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது மட்டும் இல்லாம தலைவர் ரொம்ப பிஸியான ஆள், அவரை வெயிட் பண்ண வைக்க கூடாது என்று பதற்றத்துடன் சொன்னான். அதை கேட்ட ஹரிஷ் தன் கைகளை கட்டியபடி புருவத்தை சுருக்கினான். நானும் பிஸியான ஆள்தாங்கிறத நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்ற ஹரிஷ் சைமன் தலைவரின் மீது வைத்திருக்கும் பாசத்தை மனதிற்குள் குறித்து கொண்டார். நான் அதுக்காக சொல்லல, என்ன இருந்தாலும் அவர் நம்மளோட தலைவர். சைமன் வார்த்தைகளை முடிக்காமல் இழுக்க, சரி, பட் நானும் என்னோட ஆளுங்களும் திங்ஸை பேக் பண்ண கொஞ்ச நேரம் தேவைப்படும். அது வரைக்கும் உன்னால பொறுமையா இருக்க முடியுமா என்று கிண்டலாக கேட்டான் ஹரிஷ்.
தலைவர் நீங்கள் தனியாக தான் வருவீங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு வேற என்ன சொல்லுவாருன்னு தெரியல. சைமன் புலம்ப ஹரிஷ் முகத்தை சுடித்தான். எனக்குன்னு ஒரு டீம் இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். அவங்க என் கூட வரணும், இல்லைன்னா நான் உன் கூட வரவே மாட்டேன். அவன் பட்டென்று சொல்ல அந்த ரூம் முழுவதும் ஒரு பதற்றம் நிறைந்தது. சைமன் எதுவும் பேசாமல் தன் போனை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு சீரியஸான ரியாக்ஷனுடன் திரும்பி வந்தவன், தலைவர் உன் கூட 3 பேரை கூட்டிட்டு வரலான்னு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. நாம் இன்னும் 1 மணி நேரத்தில் சென்னையிலிருந்து கிளம்பணும் என்று சொன்னான். ஹரிஷுக்கு அவனுடைய டோன் சுத்தமாக பிடிக்கவில்லை. சில நிமிடங்கள் யோசித்தவன் மெதுவாக தலையை அசைத்து கொண்டான். அவன் ஏதோ முடிவெடுத்து விட்டான் என்பது சைமனை தவிர அங்கிருந்த மற்றவர்களுக்கு புரிந்தது. ஜெயந்த், கண்ணன், இன்பா 3 பேரும் உங்களோட பேக் எடுத்துட்டு 1 மணி நேரத்தில் என்னை கீழே மீட் பண்ணுங்க. அதான் சார் சொல்லிட்டார்ல என்று சொன்னவனின் குரலில் ஒரு கேலி மறைந்திருந்தது. அதை உணராத சைமன், ஆமா இது ரொம்ப முக்கியமான மீட்டிங், லேட் பண்ணோன்னா தலைவருக்கு கோவம் வந்துடும் என்றார். ஜெயந்தும் மற்ற இருவரும் அவனை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு அங்கிருந்து விலகிச் சென்றார்கள். நானும் அவரை பார்க்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் சைமன், சிரித்தபடி சொன்ன ஹரிஷ், லேப்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அதை முடிச்சுட்டு வரேன் என்றபடி அந்த ரூமை விட்டு வெளியேறினான். பின்பு நிதானமாக வராண்டாவில் நடந்து கொண்டே தன் போனில் யாருக்கோ டயல் செய்தான். மறுமுனையில் கால் அட்டென்ட் செய்யப்பட்டதும், எங்க இருக்கீங்க என்று அவன் கேட்க, காலையில உன் மெசேஜை பார்த்ததுமே டெல்லியில ஃப்ளைட் ஏறிட்டோம், இப்பதான் சென்னையில இறங்கணும். இப்ப எங்க வரணும் ஹரிஷ்? நேரா லேபுக்கு வந்துருவா? எதிர்முனையில் மகேந்திரனின் குரல் ஒலித்தது. வெரி குட், ஆமா லேபுக்கே வந்துருங்க. இங்க நாங்க டெவில் கேங் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ரேடியன்ஸ் மெம்பர் சில பேர் கூட்டிக்கிட்டு நீ சைலண்டா எங்களை ஃபாலோ பண்ணி வரணும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதில்ல, ஹரிஷ் மெதுவான குரலில் சொல்ல. ஓகே ஹரிஷ், உங்க கார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க அங்க இருப்போம். ஒரு வேன் மட்டும் ரெடியா வை. அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நாங்க கொஞ்சம் தூரமாவே ஃபாலோ பண்றோம். அதே சமயம் உங்க காரை மிஸ் பண்ணாம பாத்துக்கிறோம் என்றான் மகேந்திரன். அதை கேட்டு சிரித்த ஹரிஷ், தேங்க்ஸ் மகேந்திரன், இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க தேவைப்பட்டாங்க, அதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன் என்றான். காலையில் சைமன் வந்து அழைத்ததுமே டெல்லியில் இருந்து கிளம்பி வர சொல்லி மகேந்திரனுக்கு தகவல் அனுப்பினான். ராகவ் தன் பவரை பயன்படுத்தி அவர்களுக்கு உடனே ஃப்ளைட் டிக்கெட் ஏற்பாடு செய்ய இதோ அடுத்த 4-5 மணி நேரத்தில் அவர்கள் சென்னையில் இறங்கி இருந்தார்கள். இதற்காகத்தான் ஹரிஷ் வேண்டுமென்றே லேட் செய்தான். அது புரியாமல் சைமன் டென்ஷனாக, அதற்குள் ஹரிஷின் பிளான் கரெக்டாக நடந்திருந்தது. இன்னொரு பக்கம் ஓவியா, தர்ஷினி மற்றும் சந்தனா 3 பேரும் ஹரிஷின் 7 ஸ்டார் ஹோட்டலில் கூடியிருந்தனர். இப்போது ஓவியா அவர்கள் இருவருக்கும் நெருக்கமான தோழியாக மாறியிருந்தாள். சந்தனாவின் சேரிட்டிக்கு ஓவியாவும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருந்தாள். நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு 2 பேருக்கும் முதல்ல தேங்க்ஸ். இப்போ நம்மளோட லான்ச்சிங் ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சிட்டதுனால அவங்களோட பணத்தை நாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிற பிளானை தெளிவாக காட்டணும். ஹரியோட ஹெர்பல் மெடிசன் கம்பெனியில் கிடைக்கிற லாபத்தை வச்சு நம்மளால் இன்னும் பெரிய லெவலில் இதை கொண்டு போக முடியும். பட் இப்போதைக்கு முதல் கட்டமாக சென்னை சுற்றி இருக்கிற ஊர்களில் நாம் கவனம் செலுத்தணும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என சந்தனா முதலில் பேச்சை ஆரம்பித்தாள். நீ அதுக்கான ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் எங்களை கூப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியும். நீயே உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு. ஓவியா சிரித்து கொண்டே கூற தர்ஷினியும் அதை ஆமோதித்து தலையசைத்தாள். ஆமாம், சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிற சில பகுதிகள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. அங்கே ஒரு சின்ன கிளினிக் கூட இல்லை. அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. நாம் அங்கே சொந்தமாக ஒரு கிளினிக் திறந்தா அங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். சந்தனா எக்ஸ்பிளைன் செய்ய, இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல யோசனையாக இருக்கு. அங்கே நாம் முடிஞ்சா அவங்களுக்கு தேவையான மருந்துகளையும் இலவசமாக தருவோம் என்றாள் ஓவியா. அவங்களுக்கு நாம் என்ன ஹெல்ப் பண்ணுறோங்கிறத வச்சு மற்றவங்களுக்கும் அவேர்னஸ் ஏற்படுத்தலாம். குணமான பேஷண்ட் சம்மதிச்சா அவங்கள பற்றின நியூஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். இது மூலமாக நிறைய பேரோட கவனத்தை ஈர்க்க முடியும். தர்ஷினியும் தன் பங்குக்கு சொல்ல சந்தனா ஒப்புக்கொண்டாள். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. நாளைக்கு நம்ம கிளினிக் கட்டுறதுக்கான இடத்தை தேடுவோம் அவள் சொல்ல 2 பேரும் கட்டை விரலை உயர்த்தி தம்ஸ் அப் செய்தனர். அதே நேரம் முதல் நாள் கிளம்பிய பிரம்மா டெவில் கேங் தலைவி மற்றும் அவளுடைய ஆட்களுடன் சென்னை வந்து சேர்ந்திருந்தார். ஃப்ளைட்டிலோ ட்ரெயினிலோ வந்தால் தலைவரிடம் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தலைவி அதற்கு சம்மதிக்கவில்லை. அதனால் அவர்களை காரிலேயே அழைத்து வந்தார். லேபுக்கு முன்னால் காரை நிறுத்தியவர் தலைவி இறங்குவதற்கு கதவை திறந்து விட்டார். ஹரிஷ் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த லேப்ல தான் இருப்பான் பிரம்மா சொல்ல தலைவி தன் ஆட்களை காரிலேயே இருக்க சொல்லி உத்தரவிட்டாள். ரிசப்ஷனில் விசாரித்த அவர்கள் 2 பேரும் லிஃப்ட் மூலமாக மேலே வர லேபில் இருந்து வெளியே வந்த புகழேந்திதான் முதலில் அவர்களை பார்த்தான். பிரம்மா சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? புகழேந்தி ஆச்சரியத்துடன் கேட்டான். பிரம்மாவின் மீது அவனுக்கு கொஞ்சம் மரியாதை மிச்சம் இருந்தது. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் இருக்கும்போது
மற்றவர்கள் புகழேந்தியை அவமானப்படுத்தினாலும் அவனுடைய திறனை அறிந்த பிரம்மா எப்போதும் ஆதரவாகத்தான் இருந்தார். ஆனாலும் ஹரிஷை சந்தித்த பிறகுதான் புகழேந்தியின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அதன் பிறகுதான் பிரம்மாவும் சுயநலம் பிடித்த ஆள்தான், தன்னுடைய திறமை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை விட்டு வெளியே போய்விடாமல் பார்த்து கொண்டார் என்பதை புகழேந்தி உணர்ந்தான். அதனால் இப்போது அவன் மனதில் ஒரு கசப்பு உருவாகி இருந்தது. அது தெரியாத பிரம்மா, ஹலோ புகழேந்தி, நீ இங்கேதானே இருக்க, அதை மறந்துட்டேன் பாரு, எப்படி இருக்க என்று எதுவும் தெரியாதது போல ஒரு சிரிப்புடன் கேட்டார். பார்த்தா தெரியல, சீஃப் ஹெர்பலிஸ்ட்ங்கிற போஸ்டிங்ல ராஜ மரியாதையோட ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த லேபோட இன்சார்ஜ் நான் தான். உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? புகழேந்தி கம்பீரமாக கேட்க பிரம்மாவின் முகம் சுருங்கியது. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் இருக்கும் இடம் தெரியாமல் ஒரு மூலிகை வியாபாரியாக இருந்த புகழேந்தியிடம் இப்படி ஒரு மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒரு காலத்தில் அவருக்கு புகழேந்தியின் மீது அக்கறை இருந்தது உண்மைதான். அதற்காக அவர் தன்னை விட உயர்ந்த இடத்திற்கு வளர்வதை அவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். ஆனால் இப்போது அதை வெளிக்காட்டிக் கொள்ளும் நேரம் இல்லை என்பதால், ஹரிஷ் இங்க இருக்கானா, நான் அவன் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு என பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டே சொன்னார் பிரம்மா. சாரி பிரம்மா சார், ஹரிஷ் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கிருந்து கிளம்பினாரு. ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு டெவில் கேங்ல இருந்து அவருக்கு அழைப்பு வந்துச்சு. புகழேந்தி மெதுவான குரலில் கூறினான். ஹரிஷ் அந்த கம்பெனியின் ஓனர் என்பதால் மற்றவர்களிடம் அவனை மரியாதையாகத்தான் பேசுவான். அது மட்டுமின்றி ஹரிஷின் செல்வாக்கு என்ன என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அவன் டெவில் கேங் விஷயத்தை சொன்னான். பிரம்மாவுடன் இருந்த பெண் யார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் சொன்னதை கேட்ட தலைவி அதிர்ச்சி அடைந்தாள். என்ன, ஹரிஷ் டெவில் கேங் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போறானா? அப்படின்னா டெவில் கேங் தலைவரான என் ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பா இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கணும். நீங்க சொல்றது உண்மையா இருந்து ஹரிஷ் மட்டும் டெவில் கேங்குக்கு போயிருந்தா அவனுக்கு அங்க ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு என அவள் பதட்டத்துடன் சொல்ல புகழேந்தியின் நெற்றி சுருங்கியது. தலைவி பதட்டத்துடன் இருந்த அதே நிமிடத்தில் ஹரிஷையும் அவனுடைய டீமையும் அழைத்து கொண்டு சைமன் சென்னையில் இருந்து வெளியேறியிருந்தான். அவன் அவர்களுக்கு பின்னால் வந்த மகேந்திரனின் வேனை கவனிக்கவில்லை. அவர்கள் மெயின் ரோட்டில் இருந்து விலகி ஒரு அழுக்கான காட்டு பாதையில் செல்ல தொடங்கினார்கள். அப்போது எதேச்சையாக முன்பக்க கண்ணாடி வழியாக ரோட்டை பார்த்த சைமனின் கண்கள் சடனாக கூர்மையானது. அந்த வேன் ரொம்ப நேரமா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அவனுடைய குரல் சந்தேகத்துடன் ஒலிக்க ஹரிஷ் லேசாக திடுக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் இல்லாமல் கேட்டாலும் அங்கே கிடைக்கும், ஓகேங்களா? அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இதில் இருக்கிற 1.5K பக்கமாக இருக்கிற எல்லாரும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராமில் உங்களுக்கான எல்லா ஸ்டோரிக்கும் மியூசிக் இல்லாமையே கிடைக்கும், ஓகேங்களா? வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா? அது மூலயமா ஜாயின் பண்ணி வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ.